ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இதுக்கு சைடிஷாக கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் விட்டது. அதில் கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக வரமிளகா ஒரு 4-5 தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து தனித்தனியாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுலாம். லைட்டாக கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆறினதும் இது மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து கடுகு கொஞ்சம் பொரித்து இதோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கருப்பு கவுனி அரிசி சாதம் செஞ்சுருக்கோம். அதோடு சேர்த்து சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.